Hi everyone, welcome to Gate Acharya. So today we came up with internship programs over ONGC, Oil and Natural Gas Corporation Limited. So இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்யூ செக்டார்ஸ்ல இருக்க மஹரத்னா செக்டாருக்கு கீழே தான் வருது. அண்ட் இதுல என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் internship. Okay, so which were like students over Mumbai-ல இருக்கவங்களும் அது மட்டும் இல்லாம and further person whoever has the qualification நீங்க எல்லாருமே வந்து you can apply for this internships. Okay, so இது என்னக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும், அஃபிஷியல் வெப்சைட் எங்க இருக்கு, அண்ட் ஃபர்தரா வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளவு வந்து ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் in this when coming to this date of submission of application எப்போ வந்து நீங்க சப்மிட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா 25th October தான் வந்து உங்களோட லாஸ்ட் டே டு submit this. Okay, so on further வந்து last date of receipt of application பார்த்தோம் அப்படின்னா 15th November. Okay, அதுக்குள்ள வந்து நீங்க ரெசிப்ட் வாங்கிடணும். அண்ட் ஃபைனலைசேஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 25 வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலைசேஷன் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ட்ரைனிங் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தோம்னா 1st Decemberல இருந்து 31st Decemberக்குள்ள என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் எண்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1st January இருந்து 28th Februaryக்குள்ள என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எண்ட் அப் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து உங்களுக்கு 1 monthல இருந்து 2 months வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. டோட்டலி 50 seats வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்சஸ் ஃபார் ஓஎன்ஜிசி எம்ப்ளாயீஸ் சர்விங்ஸ் ஆர் ரிட்டையர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜஸ், ரெப்யூட்டட் காலேஜஸ்ல இருக்கவங்க, சென்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபர்தரா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎம்எஸ், ஐஎஸ்எம் அண்ட் ஆர்ஜிஐபி, பிடி, ஸோ இதுக்கு கீழே இருக்கவங்களும் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசியில் ஒர்க் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ எல்லாம் போகாது. வாட் இஸ் திங்ஸ் அங்கே ஒர்க் பண்றவங்க அது மட்டும் இல்லாமல் அண்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து முடிச்சவங்க அவங்களுக்குலாம் தான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்டா இருக்கு. அண்ட் அப்ளிகேஷன் ஃபவுண்ட் இன்கம்ப்ளீட் ஆர் நாட் fulfilling the criteria laid down will be summarily rejected. So you should fall under all these criteria like educational qualifications and along with the marks. ஸோ இதோட நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ ஃபர்தரா வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டிசிப்ளின்ஸ் கீழே கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை. என்னென்ன டிசிப்ளின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஏல பாத்தீங்கன்னா ஹெச்ஆர், ஃபினான்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் எம்எஸ்சியில பாத்தீங்க அப்படின்னா ஜியாலஜி, ஜியோபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அண்ட் பிஇ ஆர் பிடெக்ல பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், பெட்ரோலியம், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இஎன்டி. ஸோ இதுல எது நீங்க முடிச்சிருந்தீங்கனாலும் யூ கேன் அப்ளை. அண்ட் ஃபர்தரா லா, என்விரான்மெண்டல் சயின்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், மைக்ரோபயாலஜி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எம்சிஏ. ஸோ இந்த கேடருக்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அண்ட் ஃபர்தரா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனெக்ஷர் ஏ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நீங்க பார்க்கலாம். இதோட அஃபிஷியலான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்டின்ல தான் ப்ரொவைடே பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல பத்தி இதை பத்தி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து போஸ்ட் அந்த நோட்டீஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் லெட்டர் ஃப்ரம் காலேஜ் அண்ட் தென் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் அண்ட் தென் 10th and 12th மார்க் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனெக்ஷர் ஏ வந்து இந்த லிங்க் கூட இந்த பிடிஎஃப் கூட அட்டாச் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனெக்ஷர் ஏ நீங்கள் ஃபில் பண்ணுறதை விட யூ ஹாவ் டு சப்மிட் சர்டைன் டேட்டாஸ். அது என்னென்ன டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் ஆர் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஃப்ரம் த காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரிஜினலாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அலாங் வித் தட் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் அண்ட் 10th 12th மார்க் ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மென்டார் ஷால் பி E2 and above level with Q1 குவாலிஃபிகேஷனோட நீங்கள் வந்து உங்களோட மென்டார் வந்து இருக்கணும். அண்ட் ஃபைனலாக உங்களோட ப்ரொசீஜர்ஸ், அதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனெக்ஷர் பி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரைனிங்ல என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து டியூட்டர் கிட்ட வந்து சைன் பண்ணி நீங்க வந்து ஒரு சாஃப்ட் காப்பியா இல்லையா ஹார்ட் காப்பியா வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தரா இந்த அனெக்ஷர் ஏல பாத்தீங்க அப்படின்னா these are all the things you have to fill. என்னன்னா போட்டோகிராஃப் கேட்கறாங்க, அந்த நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜெனரல் டீடைல்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு அலாங் வித் நான் என்னென்ன சர்டிஃபிகேஷன் சொன்னேனோ அதுவும் அது மட்டும் இல்லாம டியூட்டர் Q1 குவாலிஃபிகேஷனோட இருக்கவங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க சேர்த்து தான் வந்து பின் பண்ணி யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் you'll further be called for your
training process. So இதோட application date பார்த்தீங்கன்னா 25th October is your last date, and only 50 candidates is going to be selected over the person who were applying. So if you guys are like looking forward job positions over ONGC, அதாவது ட்ரைனிங் அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கேட் எக்ஸாமினேஷன்ஸ் குவாலிஃபைடாக இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் லைக் கேட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எப்படி வந்து லைக் ஃபார்வர்டாக ப்ரொசீட் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் லைக் ஃபர்தராக நான் கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், ஐ ஹாவ் தட் ஐடியா, ஸோ ஐ ஹாவ் டு லைக் ஸ்டார்ட் மை கோர்ஸ் ஓவர் தேர் அப்படின்றனாலும், இல்லை எனக்கு நீங்கள் வந்து பிஎஸ்சி சர்க்கார் ஜாப்ஸ் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் மெயின் திங் இஸ் கேட் எக்ஸாமினேஷன். ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் லைக் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி as we are from GATE Acharya, we are providing online and offline courses for GATE examination. So what is the thing is, if you guys are interested, you can just contact us. Our contact details will be in notice board. Further LinkedIn note up like in the PDF for the link வந்து நான் வந்து உங்களுக்கு description boxல கொடுக்குறேன். So if you are need, you can just click on that and contact பண்றனாலும் you can contact and get to know more details regarding this GATE examination. So thank you guys and all the best.